சௌந்தர்யா, நம்ம சேனல் நேம் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் ஜெனி, அவங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. 1 minute வீடியோஸ். இனிமே வந்து 1 minute வீடியோஸ்ல நாங்க வந்து சமையல் குறிப்பு, பியூட்டி டிப்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா குறிப்புமே இனிமே நாங்க போட்டுருவோம். எங்க வீடியோல இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் சௌந்தர்யா? இன்னைக்கு வந்து மக்கானா பத்தி தான் பார்க்க போறோம் ஜெனி. மக்கானாவா? எதுக்காக யூஸ் பண்றோம் அது? அது வந்து அவ்வளவு ஹெல்தி. அது எதுல இருந்து உருவாகுதுன்னா தாமரையோட விதையில இருந்து தான் மக்கானா உருவாகுது. அது சாப்பிடறதுனால என்ன ஹெல்தினா இதயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், எலும்பு ரொம்ப வலிமையா இருக்கும். சர்க்கரை இருக்கிறவங்க இது அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் கண்ட்ரோல் ஆயிரும். பிபி இருக்கிறவங்களும் கண்ட்ரோல் ஆயிரும். செரிமான தன்மை இல்லாம நிறைய பேர் செரிமானம் இல்லாம சாப்பிடாம இருப்பாங்க. அப்ப இதை எடுத்துக்கிறனால அவங்க செரிமான தன்மை உண்டு பண்ணிரும். எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம் இதை? இது வந்து இப்ப வந்து வெறும் வாயிலே சாப்பிடலாம். இது ஸ்நாக்ஸ் மாதிரி தான். இப்ப எப்படி நீங்க முறுக்கு மிச்சர் சாப்பிடுறீங்க அது மாதிரி இது வெறும் ஸ்நாக்ஸ் தான். ஸோ நீங்க வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இல்ல எங்களுக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னாதவங்க, குழந்தைங்க வெயிட் போடாம இருக்காங்களே, அப்ப அதை வந்து நல்லா வதக்கிட்டு பொடி பண்ணிட்டு பால்ல கலந்து குடிச்சாங்கன்னா வெயிட் நல்லாவே குழந்தைங்க போடுவாங்க. நெய்யிலையும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். உங்களுக்கு எதுல டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதுல பண்ணி சாப்பிடலாம். ஆனா அதிகமா ஊத்த வேணாம், லைட்டா ஊத்தி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதுல அவ்வளவு ஹெல்தி இருக்கு. இதுல வந்து புரத சத்துல இருந்து கால்சியத்துல இருந்து பொட்டாசியம் வரைக்கும் அவ்வளவு இருக்கு. இவ்வளவு சத்துக்கள் இருக்கு அதுல. கண்டிப்பா இதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணாம சாப்பிடுங்க. ஏன்னா இதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இவங்க தான் சாப்பிடணும், இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு வந்து விதிமுறை எல்லாம் கிடையாது. நீங்களும் எடுத்துக்கோங்க ஜெனி. கண்டிப்பா நானும் எடுத்துக்கிறேன். என் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பார்ப்போம். சரி, ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணி பாருங்க. சத்தானதெல்லாம் சாப்பிடணும். கண்டிப்பா இதை எல்லாருமே எடுத்துக்கிறோம். எடுத்துப்போம்.